திருச்செந்தூர் அருகே மழை வெள்ளத்தில் சேதமடைந்த வீட்டை புதிதாக கட்ட 4 லட்சம் நிவாரணம் வழங்கிய நிலையில் பாதிக்கப்பட்ட நபரிடம் அதிமுக கவுன்சிலரின் கணவர் கமிஷன் கேட்டு மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகிலுள்ள ஆறுமுகநேரி பேரூராட்சிக்குட்பட்ட 4வது வார்டு பகுதியில் உள்ள வாழவிளை முத்தாரம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஹரிஹரன் பாக்கியசெல்வி தம்பதி. இவர்களது வீடு கடந்த 2023ஆம் ஆண்டு மழை வெள்ளத்தில் சேதமடைந்தது. அப்போது புதிதாக வீடு கட்டுவதற்கு தமிழக அரசு 4 லட்சம் ரூபாய் கடந்த 24ஆம் தேதி வழங்கியது. இதில் பாக்கியசெல்வி தனது வீட்டை புதிதாக கட்டினார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 4வது வார்டு அதிமுக கவுன்சிலர் புனிதா என்பவரின் கணவர் பெரியசாமி வீடு கட்டுவதற்கு அரசாணை பெற்றுத் தந்தது தான் என்று கூறி அதற்கு கமிஷனராக தனக்கு பேரூராட்சி செயல் அலுவலருக்கும் பணம் தர வேண்டும் என்று கேட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அப்போ இவங்க என்ன செஞ்சிருக்கணும், முதல்ல நான் ஃபர்ஸ்ட்ல எனக்கு தர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆபீஸ்ல சொல்லியிருப்பேன், என்ன பண்ணணுமா பண்ணிருங்க. நீங்க இப்ப சொன்னதையும் சொல்லுங்க, இந்த ஊர்ல எப்படி இருக்கீங்கன்னு பாப்போம்னு சொன்னதையும் சொல்லுங்க. அப்படியா? கவுன்சிலர்மா. ஓ அப்படியா? 40,000 வாங்கிட்டு தான் கொடுக்கான், எனக்கு தெரியும். அப்படியாண்ணா? சரி அண்ணா, காசே வாங்காம கொடுக்கான். சரி அண்ணா. பாலராஜி, அப்போ இவங்க என்ன செஞ்சிருக்கணும், முதல்ல நான் ஃபர்ஸ்ட்ல எனக்கு தர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆபீஸ்ல சொல்லியிருப்பேன், என்ன பண்ணணுமா பண்ணிருங்க. நீங்க இப்ப சொன்னதையும் சொல்லுங்க, இந்த ஊர்ல எப்படி இருக்கீங்கன்னு பாப்போம்னு சொன்னதையும் சொல்லுங்க. அப்படியா? கவுன்சிலர்மா. ஓ அப்படியா? 40,000 வாங்கிட்டு தான் கொடுக்கான், எனக்கு தெரியும். அப்படியாண்ணா? சரி அண்ணா. காசே வாங்காம கொடுக்கான். சரி அண்ணா. பாலராஜி.